அவன் ஆசைக்கு தெரியும். பல கோடி செலவில் பிரம்மாண்டமாக இடம்பெற்ற புப்புனித நீராட்டு விழா எப்படி இடம்பெற்றது என்கின்றதுதான் இந்த ஒரு காணொளி. இது ஒரு கிராமத்துக்குள்ள இடம்பெறுது. அதை விட முக்கியமாக பிரம்மாண்டமாக ஜானையிலிருந்து பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கணும். இது எப்படி இடம்பெறுது, அதேபோல் கிட்டாய் விருந்து என்று சொல்லி ஒரு வியக்க வைக்கின்ற ஒரு வித்தியாசமாக இடம்பெற்ற ஒரு பாரம்பரிய முறைப்படி இடம்பெற்ற ஒரு சாமத்திய விட்டு நிகழ்வை வந்து இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறீங்க. வீடியோ யூடியூப் சேனலில் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். மஜில் நடனம் அங்கே தயாராக இருக்கிறது. இப்போ நாங்கள் வந்து அந்த புப்புனித நீராட்டு விழா முருகமூர்த்தி பிள்ளையாதுணை எமது புதல்வி ஐயன்னா திவ்யா முதல் நாள் பால் வைப்பு நேற்று நடந்தது. இன்றைய தினம் 3ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 திங்கட்கிழமை மிக பிரம்மாண்டமான முறையில் தங்கச்சி திவ்யா அவர்களுக்கான அந்த புப்புனித நீராட்டு விழா இடம்பெற இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க சொன்னால் ஐங்கர நபிராமி, சாவல்கட்டு, ஆனைக்கோட்டை. நாங்கள் நிற்கின்ற இடம் இலங்கை சாவல்கட்டு என்கின்ற கிராமம், ஆனைக்கோட்டை. சரியா? இந்த இடத்துல வந்து முருகமூர்த்தி பிள்ளையார் கோயிலுக்கு பின்பகுதியில் வந்து நாங்கள் நிற்கிறோம். இங்கே வந்து பல விஷயங்கள் வந்து செய்ய போயினோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரோன் இருக்குது. மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து ட்ரோன் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பூக்களையெல்லாம் போட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த ட்ரோன் வந்து பறக்க போகுது. அடுத்ததாக வந்து என்ன செய்ய போயினோம்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன். அடுத்ததாக வந்து ஒரு குதிரை வண்டியில் வந்து அழைச்சி கொண்டு போகிற மாதிரியான ஒரு செட்டப் ஒன்று செய்ய போயினோம்னு நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் வந்து எப்படி நடக்க போகுது என்று பார்க்க போகிறீங்க. திவ்யா அவர்களது பூப்புனித நீராட்டு விழாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பம் முதலே மங்கையர்கள் வந்து இப்போ ஆட போகிறாங்க. அது மட்டும் இல்லை, மஜில் நடனம் மங்கையர்கள் வந்து தென்னிலங்கையிலேருந்து வந்திருக்கிறாங்க. மயிலாட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆள் வந்து நல்ல சிரிப்போடு ஆள் வந்து ரெடியாக இருக்கிறார். இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செண்டை மேளங்கள். என்னம்மா ரைட், மகள் எல்லாம் தயாராக இருக்குது. செண்டை மேளங்கள் வந்து இங்கே தயாராக இருக்குது. அண்ணன் வந்து சரியான ஃபேமஸ். எல்லா கோயிலில் போனாலும் அண்ணே வந்து காணலாம். ரைட், வணக்கம். ஸோ செண்டை மேளம் தயாராக இருக்குது. ரைட், அப்படியே பாப்பா முடியும் எப்படி எல்லாம் அடிக்க ரெடியா? ரெடி வேற லெவலில் வித்தியாசமாக அடிச்சு காட்டும். ரைட், ஓகே. அதோட வந்து இங்கே மங்கையர்களை வந்து புதுசாக இறக்கிருக்கணும். இப்போ வித்தியாசமாக செய்ய போயினோம். ரைட், அடுத்தது வந்து ஜானையை வந்து முன்னால் வந்து கொண்டு வந்தாச்சு. ரைட், கிட்ட போக பயமாக தான் இருக்குது. ஆளை பாருங்க எப்படி பிரம்மாண்டமாக இருக்கிறது பாருங்க. யானை கொஞ்சம் மேளம் அடிச்சா பயந்துடும். இப்போ வந்து செண்டை மூலம் வந்து அங்கே துவங்கிட்டுது. இதில் வந்து ஏணி வச்சிருக்கணும். ஏணியில் வந்து மேலே வந்து ஒரு ஆளை ஏற்ற போயிடுமா மேலே சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து வீட்டில் இருக்கிற உறவினர்கள் எல்லோருமே வந்து தயாராக இருக்கணும். இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நிறைய கொத்து விளக்கெல்லாம் அமைச்சு எல்லாமே வந்து தயாராக இருக்குது. ஸோ இதுதான் வந்து வீடு. இது என்னதுக்கு பூ? ஆக்களுக்கு கொடுக்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்களுக்கு கொடுக்குறதுக்கு வந்து ரோசா பூ எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆக்களுக்கு. நல்ல ஒரு விஷயம். ஸோ பாருங்க உள்ளே எப்படி சோடிச்சிருக்கிறோம் மட்டும் பாருங்க. அதோட வந்து நல்ல ரோசா பூ மாலை இருக்குதா இருக்கு பிள்ளைக்கு ரோசா பூ மாலை. அப்படி எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வீடு. உள்ளே வந்து திவ்யா வந்து தயாராகி கொண்டிருக்கிறாங்க. சரி வாங்க முன்னுக்கு இருந்து வருவோம். இப்போ வந்து தங்கச்சி வர முதல் நான் முன்னுக்கு வந்து காட்டுறேன் என்னெல்லாம் நடக்குதுண்டு. திவ்யா அவர்களுடைய பூப்புனித நீராட்டு விழா ஆரம்பமாகிறது. சரியாக 11:30 ஆரம்பமாகுது. முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மங்கையர்களது டான்ஸ் வந்து நடந்து கொண்டிருக்கு பாருங்க. அங்கால வந்து மயிலாட்டம் வந்து நடந்து கொண்டிருக்கு.
மக்கள் எல்லோருமே நின்று பார்த்து கொண்டிருக்கணும். இன்னும் சற்று நேரத்தில் வந்து ஒரு பவனியா வந்து இந்த இடத்தால் வந்து செல்ல போயிடும். சென்று அங்கே அவங்க வீட்டில் வந்து பல நிகழ்வுகள் இடம்பெற இருக்கு. திவ்யா அவர்களை வந்து இப்போ முன்னுக்கு வந்து உரிய வரவேற்போட கொண்டு வந்துச்சினோம். இப்போ வந்து ஜானைக்கு மேலே திவ்யாவை வந்து ஏற்ற போயிடணும்னு நினைக்கிறேன். ஜானைக்கு மேலே திவ்யா இருக்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உறவினர்கள் எல்லாம் இந்த இடத்துல நின்று ஒழுங்குபடுத்துகிற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மிகவும் பிரம்மாண்டமான முறையில் இந்த பூப்புனித நீராட்டு விழா இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஐயன்னா திவ்யா அவர்களுடைய இந்த பூப்புனித நீராட்டு விழா எப்படி வித்தியாசமாக இடம்பெறுகிறது தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலே இருந்து பூ போட்டு கொண்டிருக்கிறோம். ஆடல், மயிலாட்டம், செண்டை மோளம், அப்படியே இன்றைய தினம் பூப்புனித நீராட்டு விழா காணுகின்ற திவ்யா அவர்களை ஜானை மேலே அழைத்து வருகின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அப்படியே வந்து அப்படியே பூ வந்து சொரிஞ்சு கொண்டு இருக்குது பாருங்க மேலே இருந்து. பறக்குது. எப்படி எல்லாம் நடக்குதுன்னு பாருங்க.
பூக்கொட்டி கொண்டிருக்க முன்னாலே சண்டை மோளங்கள் முழங்க அங்கே ஜானை மேல திவ்யா அவர்கள் இருக்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுமிகள் பூக்களை கொண்டு வர காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கொண்டு போங்க கொண்டு போங்க. அப்படியே உறவினர்கள் விளக்குகள் பாரம்பரியமான பலகாரங்களை வந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். அதோட இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குதிரை வண்டில் குதிரை வண்டியில் அப்படியே பின்னால் வர காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பிரம்மாண்டமான முறையில் கிராமத்துக்குள்ளே இப்படி இடம்பெற்று கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லை, திவ்யா அவர்களுடைய அம்மா அப்பா பின்னால் வந்து குதிரை வண்டியில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள்ட்ட வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கேட்க போகிறோம். இதுக்கெல்லாம் பல விமர்சனங்கள் வரும், கருத்துக்கள் வரும். அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று சொல்லி கேட்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து திவ்யாவினுடைய அப்பா அம்மா, திவ்யாவினுடைய தம்பி. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் அவர்கள்ட்ட கேட்டுட்டு அப்படியே நாங்கள் இந்த பவனியை வந்து தொடருவோம். பாருங்க எப்படி போகுதுன்னு பாருங்க. அங்கேயும் வந்து பூ வந்து போட போயிடும். படுத்திட்டு உங்களுடைய அனுபவம். எனக்கு ஒரு ஆசையை செய்யணும்னு செஞ்சது. அதான் பேர் இது சொல்ல போனா பெரும் பெரும் பிரச்சனை எல்லாம் இருந்துட்டு இருக்கிறது. அதால உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 2 பேர் தான். நான் போற மகள் இது மகன் 2 பேர் தான். மகளுக்கு 13 வயது, 7 வயது. சிவகுமார் ஐங்கரன், ஐங்கரன் அபிராமி. அபிராமி ஐங்கரன் அபிராமி. மகள் அப்படி அவன் என்னன்னு சொல்றது, அவர் அவன் ஆசைக்கு தெரிகிறோம். திவ்யா ஐங்கரன் திவ்யா. அவ்வளவு நாள் இல்லை. இது என்னண்டா, இது நான் செய்யணும் செஞ்சது அவங்க நின்று நாள் ஆசைதான். அவங்க ஆசை இவற்ற ஆசையும் யானையில அக்காவை தோணுமென்ற ஒரு ஆசை. அக்காவை யானையில மகனுக்கு ரோஹித். ரோஹித் ரோஹித் சந்தோஷமா இருக்கு. விமர்சனங்கள் வந்தாலும் அதான் பன்னிடமான இவருக்கு ஒரு ஆசை, அக்காவை யானையில ஏத்தோணும், அந்த ஆசையை நிறைவேற்றியாச்சு. குடும்பமா இது ஒரு கிராமத்துக்குள்ள செய்யணும்னு ஒரு ஆசை. உறவினர்கள் எல்லாம் இதான் எங்கட வீடு. போறது அம்மா அப்பம்மாண்ட வீடு. அப்பம்மாண்ட வீடு அங்க பெரும் இடம்பெயர்ச்சி வசதி என்ற வழியா அங்க போர்ட்ல செய்ய விரும்புகிற என்னத்துக்காக எங்களுக்கு அந்த பின்னிறந்த இந்த நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்யலாம். வேற என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்க போகுது? இரவு இசை நிகழ்ச்சி இருக்கின்றது. இசை நிகழ்ச்சி இருக்கு. மற்றது சாப்பாடு எல்லாம் என்ன சாப்பாடுகள் எல்லாம் சொல்ல நான் சொல்ல விரும்பல. தெரியும். ரொம்ப சந்தோஷம். மேல இருந்து பூ சொரிஞ்சோண்டு மகளே.
பிள்ளையார் கோயில். ஆட்டத்தை பாருங்க, எல்லாம் வித்தியாசமா இருக்கு. இப்ப இந்த கோயிலுக்கு முன்னால வச்சு நிறைகடம் குத்து விளக்கு வச்சு வரவேற்கப்படுகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்ப பூசை செய்த பிறகு ஆலய குருக்கள் திவ்யாக அந்த மாலை அணிவிக்கிற காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இங்க பாருங்க, எல்லாருமே வந்து ஒரு கலர் ஷர்ட் அணிஞ்சிருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திவ்யாவினுடைய உறவினர்கள் வந்து நீக்கினோம். ஸோ எல்லாருமே வந்து திவ்யாவினுடைய உறவினர்கள், பிள்ளைகள் அப்படியே இந்த நிகழ்வில் வந்து சந்தோஷமாக இந்த பூப்புனித நீராட்டு விழாவில் வந்து இணைந்திருக்கிற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இங்கே இன்னொருத்தர் மிஸ் ஆகிட்டார், வந்துட்டார். அதாவது கோயில் நிர்வாகம் என்று சொல்லி நிர்வாகத்தால் செய்தீங்களா? இந்த பம்சம் செய்கிற அவர் தான் இதில் இந்த உடுப்போல் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தந்தது. அண்ணன் எங்கள் கோயில் நிர்வாக சபைக்காக இந்த உடுப்போல பண்ணி தந்தது. ஓ, இந்த கொண்டாட்டம் செய்கிறவர் ஐங்கரன் அபிராமி. ஸோ இங்கே பின்னால் குதிரை வண்டியில் வந்து கொண்டிருக்கிறார். ஊருக்குள்ளே வந்து பவனி போகிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இங்கே பாருங்க எப்படி என்று பாருங்க. ஊருக்குள்ளே பவனி சென்று கொண்டிருக்கிறது. எல்லா மக்களும் வியந்து பார்க்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதோட உறவினர்கள், குறிப்பாக சொல்லணும் உறவினர்கள் நிறகுடம் குத்து விளக்குகளை வச்சு திவ்யாக்கு மாலைகளை வந்து அணிவிச்சு கொண்டிருக்கிறோம். அதுவும் குறிப்பாக ஏறித்தான் போடுறோம். நம்ம பாருங்க, காசு மாலை போடுறோம் பாருங்க. 1000 ரூபா காசு மாலை திவ்யாக்கு வந்து அணிவிக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க.
காசு மாலை வழங்கியிருந்தாங்க. இப்போ ஊருக்குள்ளே செல்ல செல்ல எல்லோருமே வந்து நிறைகுடம் குத்து விளக்குகளை வைத்து வரவேற்பு கொடுக்குற காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இது அடுத்த ஒரு வீடு. என்னுடைய சின்ன வயசு சின்னேதம் இங்கே வந்து பாருங்க, இங்கே காசு பழத்துக்குள்ள காசு வச்சு அவர் கொடுக்குறாரு பாருங்க. அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கூடைக்குள்ள வந்து பழத்துக்களை வந்து காசு. கும்ப தண்ணி ஊத்துங்க. எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கா? சிறப்பான சந்தோஷம். என்னன்னு சொன்னா இது அவன் ஒரு கனநாள் ஆசை. பிள்ளைக்கு இப்படி செய்யணும் சாமந்தி ஏற்படுறதுக்கு முதல் எடுத்த முடிவு. அதுல ஒரு விஷயம் தான் இவர் முன் வச்சதை இன்னொரு ஆள் செய்திருக்கிறார். அப்ப அது பெரிய எங்களுக்கு விஷயம் இல்லை, எல்லாரும் செய்யறது பழமை தானே. ஆனா ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஸோ இதில் வர மக்களுக்கு வந்து சந்தோஷத்தில் பாருங்க பால் பாக்கெட்டுகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். தூரத்தில் அவங்களோட அம்மா அப்பா இதை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம் பாருங்க. பூமலை தொடர்ந்தும் போட்டு கொண்டிருக்கணும். ஐயா எப்படி இருக்கு இந்த தருணம்? எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கா? இல்லையா? சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கு. நீங்க என்ன முறை வேணும் திவ்யாக்கு? எனக்கு அப்பப்பா 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 என்ன செய்ய போறீங்க? நமக்கு வேணுமென்று எல்லாம் செய்யலாம். ஸோ இதில் வந்து அப்பப்பா வீட்டுக்கு முன்னால் வந்து வந்திருக்கிறோம். ஸோ இங்கே வந்து பாருங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து அப்பப்பா வந்து காசு மாலை வந்து தயார் பண்ணியிருக்காரு பாருங்க. எங்கே நாங்கள் மாமாக்களா அத்தை அவர்கிட்ட அக்கா ஆய்வா காசு மாலை போடுறதா? அத்தை ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலே வந்து வரவேற்று குறிப்பாக வந்து காசு மாலைகளை வந்து போட்டு கொண்டிருக்கிறோம். வணக்கம் திவ்யாக்கு என்ன
மாலை வேணும்? அத்தை அத்தை நீங்க என்ன செய்ய போறீங்க? மாலையும் போடு காசு மாலையும் போட போகிறோம். ஸோ திவ்யா இந்த அத்தை இந்த பிள்ளைகள் இங்க எல்லாரும் நிற்கணும். ஸோ இதில் வந்து வரவேற்று இந்த இடத்துல வந்து பாருங்க காசு மாலை ஏற்கனவே நான் காட்டியிருப்பேன். எல்லாம் வந்து 2000 ரூபா தான். ஒருங்க மக்களை உங்களுக்கு எடுத்து காட்டுற மாதிரி வா. இங்க பாருங்க. எல்லாம் வந்து 2000 ரூபா தாள் மாலையா ஏற்கனவே 1000 ரூபா மாலை போட்டுருக்க ஆளுக்கு இந்த ஏனியை கொண்டு வந்து போட்டுட்டு இங்கே வேறுங்களா சின்ன சின்ன பிள்ளைகள் பின்னால் வேறுங்க எல்லாத்தையும். இப்போ வந்து மாலை வந்து போட போயினோம். மாலையும் அப்படியே காசு மாலை போடுற காட்சியும் பார்த்துக்கணுங்க. 2000 ரூபா தாள் அப்படியே களத்தில் வந்து ஒரு இப்போ ரெண்டு பேரும் வந்து மாமன். எல்லாருக்கும் வந்து தண்ணியல் எல்லாம் வந்து கொடுத்து கொண்டிருக்கணும். இங்க பாருங்க முருகமூர்த்தி பிள்ளையார் துணை அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமான ஒரு பிணர் ஒன்று அடிச்சிருக்கிறோம். நமது புதல்வி திவ்யா அவர்களுடைய குடும்ப படம் மிக பிரம்மாண்டமான பிணர். இப்போ வந்து நாங்கள் முற்றுமுழுதாக அந்த கிராமத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னால் மயிலாட்டம் செண்டை மேளங்கள் முழங்க நடந்து கொண்டிருக்கு. இப்போ இதில் வந்து வீடு இருக்குது. சாவர்கட்டு சந்தைக்குள்ளே நிற்கிறோம் நாங்கள் உள்ளுக்கு கிராமத்துக்குள்ளே. இப்போ இதுக்குள்ளே தான் பல விஷயங்கள் வந்து இடம்பெற போகுது. அதையும் இந்த காணொலியில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. மக்கள் எல்லோருமே வியந்து போய் பார்த்து கொண்டிருக்கிறோம். சந்தோஷமாகவும் இந்த இடத்துல நிற்கிற காட்சிகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ வந்து இந்த பவனி திவ்யா அவர்களினுடைய அந்த பூப்புனித நீராட்டு விழா நடக்கின்ற அந்த வீட்டுக்கு வந்துட்டுது. அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஸோ இதுதான் வீடு. ஸோ இங்கே பாருங்க, முன்னால் பாருங்க, பாட்டு பாக்ஸுகளை பாருங்க எப்படிங்க. இப்போ வந்து ஒரு 5000 ரூபா காசு மாலையை வந்து வழங்குற காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க.
இன்னொரு ஐயா 5000 ரூபா காசு மாலையை வந்து போடுறாரு. என்ன முறை என்ன ஐயா 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 எவ்வளோ ஓட்டிங்க? 1,00,000. 1,00,000 ரூபா காசு மாலை. 1,00,000 ரூபா காசு மாலை போட்டிருக்கிறார். 5,000 ரூபா தாள்ல. இந்த பவனிக்கு பிறகு திவ்யா இந்த காலத்தில் மாலையும் காசு மாலையும் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஃபுல்லாக காசு மாலை தான். எல்லாம் 5,000 2,000 5,000 ரூபா தாளுகள்லாம் இருக்கு. தம்பியை வந்து மேலே ஏற்ற போயினோம். காசு வேண்டேன் என்ன சொல்றீங்க? என்ன என்ன காசு வேண்டேன்னு சொன்னாங்க. நாங்கள் வாசு வேணும் ஆனால் ஜனம் திட்டா போடும். அதோட வந்து எல்லாம் அடுத்து வைக்கணும். உண்மையிலேயே சந்தோஷமான ஒரு விஷயம்தான். பாருங்க, வீட்டுக்கிட்ட வந்த உடனே அப்படியே பூக்களை வந்து சொரிஞ்சு கொண்டிருக்கணும். அப்படியே வானத்தில் இருந்து அப்படியே இன்றைய நாள் பூப்புனித நீராட்டு விழா கொண்டாடுகின்ற ஐயன்னா திவ்யா அவர்களுக்கு பூமலை சொல்கின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அப்படி இருக்கு, சந்தோஷமா இருக்கா? எதிர்பார்த்தீங்களா அப்படி செய்யணும்? உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் கிராமங்களுக்குள்ள பந்தல் போட்டு விழாக்களை வந்து செய்வார்கள். திவ்யா அவர்களை ஆளாத்தி எடுத்து வரவேற்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க.
பிரம்மாண்டமாக அழைத்து வரப்பட்ட இன்றைய புனித நீராட்டு விழா காணும் அன்பு தங்கை அவருடைய தகப்பனாரும் தாயாரும் இப்பொழுது அழைத்து வந்தார்கள். திவ்யா அவர்களை இப்பொழுது அழைத்து வந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஸோ இங்கே வந்து மாமா இருக்கிறாரு. மாமா தான் அழைச்சி கொண்டு வந்தாரு. மாமா வந்து இதை ஒழுங்குபடுத்தி மட்டும் பிஸியாக வந்து இருக்கிறாரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது பூங்கொத்து, அதாவது பூத்தட்டு கொண்டு வந்த சிறுமிகள் ஒன்றாக நிற்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மாமாவை தேடி பிடிச்சாச்சு. மாமா சொல்லுங்க, இந்த தருணம் எப்படி இருக்கு? சூப்பராக தான் இருக்குது எல்லாம். சொல்லுங்க. அத்தான் அவ்வளோ செலவழிச்சிருக்குது. அவாட்ட ஆசை, முதல்ட்ட ஆசை இப்படி செய்யணும் மட்டும் அவள் தான் ஜோதிச்சவன். ஏன்னா யானையில் வேற ஒழுங்கு, நான் வேற ஒழுங்கு, சாமத்தியோடுக்கு சிறப்பாக செய்யணும் அந்த ஆசையில் அப்பா அவ்வளோ செய்திருக்காரு. உங்களோட பேருங்க? இந்த பிரசான். நீங்கள் எவ்வளோ நாளாக திட்டமிட்டீங்க? நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு மேலே திட்டமிட்டாச்சு. முதல் நாள் பால் வச்சு, நோம்பலாக பால் வச்சு இது வேலையெல்லாம் செய்து நேற்று ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் நடந்தது. 2 பெரிய ஃபங்க்ஷனாக நடக்குது. அது மட்டும் இல்லை, அவர் 3 மாதத்துக்கு முதலே என்ன சவர்காட்டில் சந்தித்து இடத்துக்கு நான் வந்தேன். இது வரணும், இந்த காணொலியை நீங்கள் எடுக்கணும், உங்களோட தளத்தில் வரணும்னு சொல்லியிருந்தார். 3 மாதத்துக்கு கூட 3 மாதம் கூட, அது 3 மாதத்துக்கு கூட. ஏற்கனவே ஒரு சாமத்தியோட நடந்து ஒரு சர்ச்சை வந்தது. நான் ஜோதிச்ச சிலவில் என்ன கூப்பிடுவீனோ தெரியாது. சர்ச்சை வந்தாலும் பரவாயில்லை, உங்களை விட இல்லாது சர்ச்சைகள் வந்தாலும் பரவாயில்லை. பாரம்பரியமாக தங்களுடைய ஊரில் வந்து தங்களுடைய அதாவது அந்த மகள், அவற்றை அப்பாண்ட மகள் அதாவது திவ்யானுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காண்டி மாமன்மார்கள் எல்லாரும் சேர்ந்து, உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து இதை வந்து சந்தோஷமாக செய்கிறதுக்கு இந்த விமர்சனம் வர முதலே கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு முதலே திட்டமிட்டு எனக்கு சொன்னவ. ஸோ நான் அதன் அடிப்படையில் நான் வந்தேன். அவரோட நாள் நித்திர தூக்கம் இல்லை. அத்தானோட சேர்ந்து இன்னொரு நபர் குட்டித்தங்கம்னு சொல்லி அது இல்லை. அவரும் அத்தானம் தான் சரியாக பாடுபட்டுட்டுங்க. சரியான வேலை தனியாக இருந்து 2 பேர் செய்த நாங்களும் உதவிகளுக்கு நின்றுறாங்க. அதில் இன்னொரு கேள்வி, லட்சங்கள் செலவழிச்சிங்களா கோடிகள் செலவழிச்சிங்களா இந்த சாமந்திய வீட்டுக்கு? கோடிகள்லாம் செலவழிச்சுக்கிறேன். ஒரு கோடி ரூபாய் கூடத்தான் வரும். கூட வரும். கணக்கு பார்க்கையில் எடுத்து செலவழிச்சு வந்து அதோட காசு மாலைகள் போட்டது பார்க்குறேன். காசு மாலைகள் வளமாக ஊரில் போடுறது, யானை வந்த வழியாக ஒவ்வொருத்தரும் கும்பம் வச்சு போட்டிருக்கு. சிறப்புற இதை செய்திருக்கிறீங்க. உண்மையிலே அதை சிறப்பாக செய்திருக்கணும். வாழ்த்துக்கள். நான் வந்து ஆரம்பத்திலேயே இன்ட்ரோ வந்து லட்சங்களில் செய்த புனித நீராட்டு விழான்னு சொன்னான். லட்சங்களை செய்யலையா மக்களை, கோடிகள் செலவில் செய்திருக்கணுமா. உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். எனக்கு என்ன மதிச்சு அழைச்சதுக்கும் எனக்கு நன்றி. நீங்கள் வந்து இப்போ நோம்பலாக ஆசைக்கு செய்து கிடக்கு. சில பேர் கணக்காக கதைப்பின நோம்பலாக இது என்னத்துக்கு இந்த ஜானையில் எத்துவாங்கன்னு ஆசையை செய்து கிடக்கு. அவ்வளோ நன்றி நன்றி நன்றி. ஸோ ஆசைக்கு வந்து அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இப்போ வந்து பல விஷயங்கள் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கும், உங்களுக்கு காட்டுறேன். அடுத்ததாக காமாட்சி விளக்கோட நிற்கிற பெண்கள், திவ்யா அவர்களோட நிற்கிற பெண்களை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அடுத்த காட்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரம்பரியமான பலகாரம், முறுக்கு, அந்த தட்டுக்கள் என்று சொல்லுவேன், தட்டுக்கள் கொண்டு வர திருமணமான பெண்கள் நிற்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. தட்டியில் வந்து என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க நம்ம பாருங்க, மஞ்சள், புட்டு, அது எடுங்க, அந்த வாழையிலையா உணவுகள், பலகாரங்கள், அப்படியே சோப்பு, சீப்பு, டப்பா எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்கணும். உறவினர்கள் எல்லோருமே பார்த்து கொண்டிருக்கணும். ஓகே, அடுத்தது வந்து சாப்பாடு, உணவு. இவ்வளவு பிரம்மாண்டமாக நடந்தால் உணவும் வந்து பிரம்மாண்டமாக தான் இருக்கும். பாருங்க, இந்த பாடலும் வந்து ஹாய் ஹாய் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு. ஓ சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இப்படியா செய்றாங்க? இல்ல கொஞ்சம் குறைவா தான்
ஸோ பாட்டு போகுது கொப்பரேட் வருதோ தெரியாது. மகளே, முக்கியமான இடத்துக்கு வந்துட்டேன். சாப்பாடு, கடல் உணவில் இருந்து, அதாவது பறக்கிறது, தாவறது எல்லாமே இருக்கீங்க. ஐயோ. ஸோ இங்கே வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு இருக்கு. பொறுங்க. சாப்பாடு வந்து இங்கே குடுபடுது பாருங்க. அடுத்தது வந்து பிரியாணி சோறு, அடுத்தது வந்து இறால். நல்ல இறால் கறி இருக்கு பாருங்க. இறால் கறி, கனவா கறி, சிக்கன் கறி, சிக்கன் டபுள். அண்ணா சொல்லுங்க என்னென்ன இருக்கு அப்படியே திரும்புவோம். இறால் கறி, இறால் டபுள், இறால் சம்பல், கனவா டபுள், கனவா கறி, எல்லாம். சிக்கன் கறி, சிக்கன் டபுள், ஆடு, மாடு, கோழி. அடுத்தது வந்து கனவை டபுள். தூக்கி காட்டுங்க. கரண்டியில் எடுத்தா எங்க அப்படியே கனவை கொடுத்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. பார்த்து கொடுங்க. அடுத்த இது கோழி வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. இப்படி எல்லாமே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. அடுத்தது வந்து ஆட்டுக்கறியா, அந்த பக்கம் வரையில அது பக்கம் உங்களை வந்து எடுக்கிறேன். இது ஆடு வந்து கொடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க. ஆட்டு இறைச்சி கறி கொடுத்து கொண்டிருக்கணும். இங்கால வந்து மாடு, ஆடு எல்லாம். இது வந்து சிக்கன், என்ன பண்டி இறைச்சி கொடுத்து கொண்டிருக்கணும். இங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மீன் வந்து கொடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க. மீன் பொரியல். அப்படியே இஞ்சால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இறால் சம்பல் வந்து போட்டு கொண்டிருக்கணும். அப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு பாருங்க. எல்லாம் வந்து அன்னையார்கள் சிறப்பாக கொடுத்து வரீங்க. அன்னையாகம் காட்டுங்க. ரைட், சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. அதோட போற எல்லாருக்கும் வந்து சோடா வந்து வழங்கி கொண்டிருக்கீங்களா? இல்லை, சிறப்பாக நடக்குது. எப்படி இருக்கு எல்லாம் சந்தோஷமா நடக்கணும். எல்லாம் இருக்கு. அது சரி. ஒரு குறையும் இருக்கக்கூடாது. எல்லாம் முறையாக சாப்பிட. இப்படி சந்தோஷமா நடந்து கொண்டிருக்கு. சபையில வந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே ஊர்க்கார அண்ணையும் வந்து நிற்கிறாரு. ஸோ இப்படி இந்த நிகழ்வு வந்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. என்ன உணவு குடிக்கணும்னு சொல்லி பார்த்தால் பிரியாணி சோறு, இங்கால வந்து இறால் கறி கொடுத்து கொண்டிருக்கணும். இங்கால வந்து கனவா கறி, இங்கால கோழிக்கறி, மாட்டிறைச்சி கறி, இங்கால வந்து ஆட்டிறைச்சி கறி, இங்கால வந்து மீன் பொரியல், இங்கால பன்றி மீன் பொரியல், அடுத்தது இறால் சாம்பார். இது எல்லாத்துக்குமே வந்து நீட்டாக வந்து படங்கள் வந்து போட்டிருக்கிறோம். இதில் வந்து பாருங்க, இறால் படம் தெரியுதா? படம் போட்டிருக்கிறோம். இதில் கோழின்ற படம் இருக்கும். இங்கால வந்து மாட்டுன்ற படம் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, போகிற எல்லாருக்குமே வந்து சோடாக்களை வந்து வழங்கணும். எல்லாருக்கும் பெப்சி சோடா. இப்போ கிராம மக்கள் எல்லோருமே வந்து உறவினர்கள் எல்லோருமே வந்து உணவருந்துற காட்சியை வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஓகே. ஸோ இவ்வளவு நேரமும் இந்த காட்சியை பார்த்த உறவுகளுக்கு நன்றி. கீழே வந்து கொமெண்ட்டை பார்த்து சொல்லுங்கள். ஏன்னு சொன்னால் கிராமங்களுக்கு அவர்கள் சந்தோஷத்துக்கு இதை செய்து கொண்டிருக்கணும். இப்படி பல நிகழ்வுகள் இங்கே யாழ்ப்பாணத்தில் வந்து இடம்பெறுது. இது சந்தோஷத்துக்காக செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு. அடுத்த காலையில் உங்களை நான் சந்திக்க பாருங்க. பாட்டு போட்டுங்க. நன்றி உறவுகளே.